பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா 1:5 வசனம் சொல்லுது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்பதில்லை என்று. இன்னைக்கு அநேக தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, சத்துருக்களை பார்த்து மிகப்பெரிய பயத்தினால நிறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் ரொம்ப கிளியரா சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்கவே முடியாது அப்படின்னு தேவனாய கட்ட சொல்லுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும் தேவனுடைய பிள்ளைகள், நாம உயிரோடு இருக்கும் நாளளவு எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு சத்துருக்களும் நமக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்பது இல்லை என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தலைமுறை தலைமுறையாய் எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில் நாம் இருந்தாலும் எந்த சத்துருக்களும் நமக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்பது இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய அழைப்பு அப்படிப்பட்டது, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படிப்பட்டது. ஒரு வசனம் சொல்லுது, உன் சத்துருக்களுக்கு முன்பதாய் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி கொடுப்பேன் தேவன் சொல்றார். நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் நமக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வேலை ஸ்தலங்களை, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்கு சத்துருக்களாய் எந்த மனிதன் இருந்தாலும், எந்த அதிகாரங்கள் படைத்ததான அதிகாரிகள் இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின்படி உங்கள் சத்துருக்கள் எல்லாவரையும், உங்களுக்கு எதிராக இருக்கிறதான ஒவ்வொரு சூழ்நிலைகளையும், ஒவ்வொரு சத்துருக்களையும் தேவன் கீழே விழ தள்ளுவார் என்பதில் எந்த விதமான மாறுபாடும் எந்த விதமான எதிரடியும் இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தேவ வசனம் ஜீவனுள்ள தேவன் சொல்லியதான வசனம். இந்த வசனம் உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த வசனம் சிருஷ்டிக்கக்கூடியதா இருக்கிறது. சத்துருக்கள் இல்லை என்றால் அது இல்லைதான். நீங்கள் இல்லை என்றுதான், எதிர்த்து நிற்பது இல்லை என்றுதான் உங்களுடைய அறிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் சத்துருக்களை தேவன் சங்கரிக்கக்கூடியதான நாள் இதுவே. உங்கள் சத்துருக்களை பார்த்து பேசுங்கள். உங்களுடைய எதிராக இருக்கிறதான ஒரு காரியங்களை பார்த்து நீங்கள் பேசுங்கள். என்ன பேசுங்கள் என்றால், என் சத்துருவே, எனக்கு முன்பதாய் உன் தலையை உயர்த்தாதே என்றதான வார்த்தை உங்கள் வாயிலிருந்து அனுதினமும் முழங்கி வரட்டும். இந்த வார்த்தையானது உங்களுக்கு மிகப்பெரியதான ஜெயத்தை கொண்டு வரும் என்பதை மறவாதிருங்கள். சத்துருக்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம், சத்துருக்கள் உங்களை வேண்டாம் என்று தள்ளி இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை உயர்த்துகிறார். சத்துருக்கள் முன்பதாய் உங்கள் தலைகளை உயர்த்துகிறார், உங்கள் சந்ததிகளை உயர்த்துகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்தெந்த சத்துருக்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்களோ ஒரு தலைகள் எல்லாம் கீழே விழுகட்டும். பிள்ளைகளுடைய தொழில்கள், செய்கிறதான வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. உன் ஆசனத்தை விட்டு நீ கீழே விழுவாயாக என்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். பிள்ளைகள் செழித்து வளரட்டும், நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.